வெல்கம் டு அனுவின் உலகம். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஃபாதர்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. அது மாதிரி தான் எங்கள் அப்பாவும். சின்ன பிள்ளையில வந்து நான் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தப்ப அன்புள்ள அப்பா அப்படிங்கிற ஒரு மூவி பார்த்துட்டு நான் ரொம்ப அழுதுருக்கேன். எங்கள் அப்பா உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது மாதிரி அப்பா விட்டுட்டு இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நான் ரொம்ப அட்டாச்சு எங்கள் டேடி கூட. அதே மாதிரி தான் என் பசங்களுமே அவங்க அப்பானா அவ்வளோ உயிர். வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று வேலை பார்க்கலான்னு வச்சுக்கோங்க, நெட் வேலை பார்க்கல, இல்லை ஒரு பூச்சி வந்துருச்சு, தண்ணி ஒழுகுது, எதுனாலும் ஃபஸ்ட்டு டேடி அப்படி தான் கூப்பிடுவாங்க. அவங்க அப்பா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயங்கர நம்பிக்கை அவங்களுக்கு. அவங்க டேடிகிட்ட வந்து நிறையா கற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் டேட்ஸ்க்கு வந்து இந்த டே செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். நாளைக்கு ஃபாதர்ஸ் டேக்கு எங்கள் டெக்கை ரெடி பண்ணிட்டோம். ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த க்ரில்லையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற க்ரில் பேர் வந்து வெபர் அப்படின்னு சொல்லிட்டு, அது கேஸ் சிலிண்டர் அதுக்கு மாற்றிருக்கோம். அது யூஸ் பண்ணி தான் இது க்ரில் யூஸ் பண்ணுவோம். நாளைக்கு க்ரில்லுக்கு போடுறதுக்கு சிக்கன்லாம் மேரினேட் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்த வேலை. இப்போ பாருங்கள், எங்கள் டெக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு நீட்டாக. நம்ம அடுத்து வந்து சிக்கன் மேரினேஷன் பார்க்கலாம். நாளைக்கு பார்பிக்யூக்கு சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ் வந்து தண்டூரி சிக்கன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கு நம்ம சிக்கனை வந்து நல்லா கட் பண்ணணும். நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஒவ்வொரு ட்ரம் ஸ்டிக்லேயும் நடுவில் நல்ல ஸ்லிட்டு மாதிரி டீப்பாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அதில் மசாலா தடவும் போது நல்லா இறங்கிக்கிறோம். சிக்கனில் தடவுறதுக்கு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். நான் வந்து தயிரை வந்து இந்த ஃபில்டரில் போட்டு வச்சுருந்தேன். எதுக்கு அப்படின்னா அந்த தண்ணிலாம் வடிகட்டிடும். கெட்டி தயிர் போடணும். நான் ஒரு 1/4 கப்பு போட்டிருக்கேன். 1/4 கப் போட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டே நல்லா குமிச்சலாக ஒரு ஸ்கூப்பு போட்டிருக்கேன் பாருங்கள். 1.25 போல் போடுறேன். அதுக்கடுத்து மிளகா பொடி வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருந்தேன். அதுதான் போட்டேன். கலர் கொடுக்கும், ப்ளஸ் ரொம்ப காரமாக இருக்காது. நல்லா நான் வந்து ஒரு குமிச்சலாக ஒரு ஸ்பூன் போட்டேன் மிளகா பொடி. அதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லிப்பொடி கொஞ்சமாக வந்து நம்ம ஃப்ளேவருக்காண்டி மல்லிப்பொடியும் நான் வந்து 1 ஸ்பூன் போட்டேன். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்டூரி மசாலா, என்ன தண்டூரி மசாலா நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ஷான் ஒரு பிராண்டு நல்லாயிருக்கும், அந்த மசாலா வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் நான் போட போகிறேன். தண்டூரி மசாலா நல்லா 1 ஸ்பூன் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து மிளகு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். நான் இந்த டப்பாவில் ஆல்ரெடி மிளகு அரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் அதில் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு சேர்க்கணும். நான் இந்த மசாலாவுக்கு வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டேன். ஆனால் வந்து நான் கோழி நிறைய எடுத்திருந்தேன். ஸோ இதே மாதிரி ஒரு செட்டு மேரினேஷனும் நான் பண்ணேன். அதனால் நம்ம எல்லா கோழிக்கும் மசாலா வர மாதிரி. ஸோ 2 தடவை இதை நான் பண்ணி நல்லா கலந்துக்கணும் இந்த மசாலாவை. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு சிக்கனையாக எடுத்து அந்த மசாலா உள்ளே இறங்குற மாதிரி மேரினேட் பண்ணிடணும். நல்லா ஊற வைக்கணும் நம்ம இதை. ஸோ இப்படி ஒவ்வொரு சிக்கன் பீஸாக நம்ம எடுத்து தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறிடும். மறுநாளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கோழிலையுமே நல்லா மசாலா தடவிட்டேன். இப்போ அது கூட நம்ம ஆயில் போடணும். அதான் ஆயில் போட போகிறேன். நான் நல்ல ஒரு 3 குழிக்கரண்டி போல் ஊற்றினேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஊற்றி நம்ம திரும்பவும் நல்லா பெரட்டி விட்டுக்கணும். நாளைக்கு நம்ம வந்து க்ரில்லில் பண்ணும் போதும் நம்ம லேசாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா முறுமுறுன்னு வந்துடும். நம்ம மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கிளிங் ரேப், நீங்கள் ஒரு ரேப் விற்கும், அதை வச்சு நான் நல்லா கவர் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நாளைக்கு சாயங்காலம் தான் நம்ம பார்பிக்யூ போட போகிறோம். அது வரைக்கும் அது ஃப்ரிட்ஜில் ஊறட்டும். என் பெரிய பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸாக கேரட் கேக் செஞ்சுருக்கா. ராத்திரி செஞ்சால் அவங்க தூங்க போன பிறகு. அதில் நல்ல ஒரு ரவுண்டு சர்க்கிள் பேன்லேயும் பண்ணியிருக்கா. இது வந்து கோதுமை மாவு ஆயில் வச்சு தாங்க பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது.
இன்னொன்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க டேடிக்கு ஈஸியாக கொடுக்குறதுக்காண்டி சின்ன பேன்லேயும் பண்ணியிருந்தேன். இந்த அவன்லேருந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக இருந்துச்சு. சின்னமன் பவுட்ரு போட்டிருந்தா நல்லா வாசனையாக ரெடி ஆயிடுச்சு கேக்கு. மறுநாள் காலையில் பசங்க அவங்க டேடிக்கு கேக்கு தான் கொடுத்தாங்க. எப்பயும் அவங்க டேடி சீக்கிரம் எந்திரிச்சிருவார், அதனால இவங்க கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு வந்தாங்க. பட் ஸ்டில் ரொம்ப ஹாப்பியாக கேக் கொடுத்தாங்க. அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன கேக்குடா அப்படின்னு கேட்டார். அது கேரட் கேக் டேடி, உங்களுக்கு பட்டர்லாம் போடலை, ஆயில் போட்டு தான் அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். பசங்களும் ரொம்ப ஹாப்பி. ஈவினிங் பார்பிக்யூக்கு ரெடி ஆனவங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக பயங்கரமாக மழை 4 to 5:30. அதனால் சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸை நான் வீட்டில் அவன்லேயே வச்சுட்டேன். அது ரெடி ஆகிட்டு இருந்தது. நான் எங்கள் வீட்டில் 2 ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ருந்தேன். ஒரு ஃப்ரெண்டு சிக்கன் கபாப், கோகனட் பன், சிக்கன் பன் கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே சூடு பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து இந்த பன்னீர் மேரினேட் பண்ணியிருந்தேன். அதை ஸ்க்யூவர்ஸில் நாங்கள் மாட்டினோம். இது ரெடி ஆகிட்டுருக்கும்போது மெதுவாக மழையும் கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுச்சு. ஒரு வழியாக ஒரு 5:30க்கு நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்பிக்யூ போட ஆரம்பித்தாங்க. இது சிக்கன் ஹாட் விங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை தான் நாங்கள் இன்றைக்கி பார்பிக்யூ க்ரில்லில் பண்ணோம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் கார்ன் க்ரில் பண்ணோம். நம்ம மேரினேட் பண்ண பன்னீர் அதுவுமே க்ரில் பண்ணோம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. இந்த வெஜிடேரியன் பார்பிக்யூ உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எப்படி மேரினேட் பண்ணோன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எங்களோட சிக்கன் ஹாட் விங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ஜாலியாக சேர்ந்து சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் நைட் டின்னருக்கு பீஸா பண்ணாங்க ஒரு ஃப்ரெண்டு. நம்ம பார்பிக்யூ பண்ண காய், சிக்கன் எல்லாமே போட்டு பீஸா பண்ணோம். இதுதான் எங்களோட டின்னர். என் பெரிய பொண்ணு பேட் தாய் நூடுல்ஸ் பண்ணால், நம்ம பார்பிக்யூ பண்ண வெஜிடபிள்ஸ், அப்புறம் கேரட் கேக்குக்கு ஐசிங் பண்ணியிருந்தா, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்கள் ஃபாதர்ஸ் டே நல்லா போச்சு. வீடியோ பார்த்தீங்களா? உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஃபாதர்ஸ் டே இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். பாய்.